இந்த பொங்கல் பண்டிகையை எப்படி கொண்டாடுவது அப்படின்னா, இது ஒரு நாள் பண்டிகை இல்ல. இந்த மார்கழி மாசத்தின் நிறைவு நாள். சில சமயம் மார்கழியில 29 நாள் இருக்கும். சில சமயம் 30 நாள் இருக்கும். 29ஓ 30ஓ எது மார்கழியின் கடைசி நாளோ அன்றைய தினம் போகி பண்டிகை என்று கொண்டாடுவார்கள். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பதற்கேற்றபடி வீட்டுல உள்ள பழைய பொருள்கள் எல்லாவற்றையும் எரித்துவிட்டு வீட்டு அதுக்கப்புறம் புதுசா சுண்ணாம்பெல்லாம் அடித்து இன்று புதிதாய் பிறந்தோம் என்ற உணர்வோடு போகி பண்டிகை கொண்டாடுவார்கள். ஒருத்தர் கேட்டார், இது எதுக்கு சார் வீட்டுல இருக்க பொருள் எல்லாம் போட்டு எரிக்கணும், அது வந்து பொல்யூஷன், நிறைய காற்றெல்லாம் மாசுபடுகிறதேன்னு. அதுல சிம்பாலிக்கா ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, ஏற்கனவே நம்ம கிட்ட பழைய குணங்கள் நிறைய இருக்கான். கோபம், பொறாமை, வெறுப்பு, காமம், அகங்காரம், மமகாரம், இப்படி எல்லாம் நிறைய பேராசை, இப்படிப்பட்ட கெட்ட குணங்கள்லாம் இருக்கு இல்லையா? வெளியில பொருளை எரிக்கிறோம்னா சிம்பாலிக்கா என்ன அர்த்தம்னா, உள்ளுக்குள் இருக்கும் தீய குணங்கள் எல்லாம் வெளியேற வேண்டும். வீட்டுல இருக்க பழமையான பொருள் எல்லாத்தையும் வெளியேற்றுறோம். வீட்டை நல்லா சுத்தப்படுத்துறோம். மனசுன்னு ஒரு வீடு, அதுக்குள்ள எவ்வளவு அழுக்கு ரொம்ப நாளா இருக்கு, அதையெல்லாம் நீக்க வேண்டாமா? அதை போக்குவதுதான் போகி பண்டிகை. அது ஆதி காலத்துல போக்கி என்றுதான் சொல்வார்களாம். போக்கி போக்கி என்பதுதான் மருவி போகின்னு ஆகிவிட்டதாம். போக்கி மனசுல உள்ள தீய எண்ணங்களை எல்லாம் போக்கி வீட்டுக்கு புதுசா சுண்ணாம்பு அடிக்கிற மாதிரி மனசை தூய்மைப்படுத்தி மனதுக்கு ஒரு சுண்ணாம்பு அடிக்க வேண்டும். அந்த மனசுக்கு சுண்ணாம்பு என்னன்னா பக்தி, நல்ல ஞானம், கருணை, எல்லோரிடமும் அன்பு காட்டுதல், இப்படி நற்குணங்கள் ஆகிய சுண்ணாம்ப அந்த மனசுங்கிற வீட்டுல அடிச்சு வச்சோம்னா வீடும் புதுசா இருக்கும், மனசும் தூய்மையானதா இருக்கும். மேற்கொண்டு நாம் பக்தியிலே ஆன்மீகத்திலே நன்றாக பயணிப்பதற்கு மனசுதான் ரொம்ப முக்கியம். அந்த உள்ளத்தை தூய்மையாக்கி கொள்ள வேண்டும் என்பதுதான் போகி பண்டிகைக்கு முக்கியமான பர்பஸ்.